So, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த Mi Airdots 2000 ரூபாய் இயர்ஃபோன்ஸ் பத்தி ஒரு வீடியோல பார்த்தோம். இப்போ இதோட பாதி விலைக்கு Redmi Airdots எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன கட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் இது வர்த்தான இயர்ஃபோன்ஸா, இதில் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த 1000 ரூபாய்க்குள்ள இந்த ஏர்டாட்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக Redmi Airdotsல ஒரு சில விஷயங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த Mi Airdotsல அந்த டச் சென்சிட்டிவ் பேனல் இருந்துச்சுல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு 2 இயர்பட்ஸ்லையுமே ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாக்ஸில் சார்ஜ் கேபிள் கூட இன்க்ளூட் பண்ணல. ஆனால் இது ஒரு பேசிக் மைக்ரோ USB கேபிள் தான். எல்லாருக்கிட்டையுமே மைக்ரோ USB கேபிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் விஷயம் கிடையாது. ரேட் பாதியானதுனால பெருசாக குறை சொல்ல முடியாது. அடுத்து Redmi Airdots வெறும் பிளாக் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் தான். ஒயிட் கலர் பார்க்க நல்லா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே அழுக்காயிடுது. பிளாக் ஒரு பாசிட்டிவ் தான். இதில் மேஜர் காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தா உள்ள மைக்ரோஃபோன் தான். இப்போ Mi Airdots மாதிரியே இதுலேயும் கால்ஸ் எடுக்க முடியும். ஆனால் அந்த கால் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. கால்ஸ் பேச ஆரம்பித்த உடனே நான் Redmi Airdotsலேருந்து ஃபோனுக்கு ஜென்ரலாக மாறிட்டேன். Mi Airdotsல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணல. நிறைய கால்ஸ் பேசியிருக்கேன். பட் Redmi Airdotsல தான் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஆனால் இது தவிர பாக்கி எல்லாமே Redmi Airdotsல நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் சின்னதாக இருக்குது, லைட்டாக இருக்குது. இப்போ Apple AirPods அந்த மாதிரி எதோடையாவது கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. பேர் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நிறைய ஃபோன்ஸோட பேர் பண்ணி பார்த்தேன், எதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக தான் இருந்துச்சு. கண்ட்ரோல்ஸ்னு வரையில் 2 இயர்ஃபோன்ஸ்லையுமே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி மியூசிக்கை பாஸ் இல்லை ப்ளே பண்ணலாம், இல்லை கால்ஸ் அட்டென்ட் பண்ணி எண்ட் பண்ணலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகும். இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். இது நான் Mi Airdots வீடியோலேயே சொன்னேன். இதுக்கு பதில் ஆடியோ ட்ராக் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ண முடியும். இந்த பட்டன்ஸ் ஈஸியாக இருந்துச்சு ஹிட் பண்ணுறதுக்கு. காதில் இருக்கையில் ப்ரெஸ் பண்ணுறோம், பட் ஆனாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் இல்லை. நல்லா கிளிக்கியாக நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ப்ரெஸ் பண்ணோங்கிறது ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெட்மி இது ஒரு டவுன்கிரேடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் பட்டன்ஸ் டச்லேருந்து மாற்றிருக்கிறது. பட் எனக்கு பர்சனலாக டச்சோட இது பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா டச் யூஸ் பண்ணையில் எப்போ ப்ரெஸ் பண்ணுறோங்கிறது ஒழுங்காக சில நேரம் தெரியல. இதில் நல்ல அந்த ஃபீட்பேக் இருக்கிறது ரொம்பவே ப்ரோவாக தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ், டச்சா இல்லைனா ஃபிசிக்கல் பட்டன்ஸா? ஒரு போல் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆடியோ குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்ஃபோன்ஸ் நல்லா லவுடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டியும் நல்லா இருந்துச்சு. இருக்கிறதுலே அதிகமான லெவல்ஸில் கேட்கல கூட டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. பேஸும் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. சின்ன இயர்பட்ஸ் அந்த சைஸ்க்கு பேஸ் ஹெவியாக இருக்குன்னு சொல்லலாம். வோக்கல்ஸும் கொஞ்சம் நல்லாவே கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ எந்த டைப் ஆஃப் மியூசிக் கேட்டாலும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபிட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே காஸ்ட் கட் பண்ணாலும் இங்கே 3 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு டிஃபால்ட்டான இயர் டிப்பே செட் ஆச்சு. ஃபிட் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக 2 மணி நேரம் மேலே இதில் பாட்டு கேட்டாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. காது வலிக்கிற மாதிரிலாம் எந்த ஃபீலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேரத்துலையும் ஏர்டாட்ஸ் காதுலேருந்து ஸ்லிப் ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் இல்லை. இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. பட் சவுண்ட் ஐசோலேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஃபிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் லீக்கேஜும் பெருசாக இல்லை. ஸோ வெளியில் என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு பெருசாக கேட்காது. ப்ளஸ் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோங்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பெருசாக கேட்காது. பேட்டரின்னு வரையில் 4 மணி நேரம் தாங்கும்னு சொல்கிறாங்க. ஃபுல் வால்யூமில் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நிற்கிது. கேஸில் 3 தடவை வரைக்கும் இதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை கேஸில் வச்சிங்கன்னா அந்த மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்னாப் ஆகிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஃபோன்ஸ்லையும் LEDs இருக்குது. ஸோ கேஸில் இந்த இயர்ஃபோன்ஸ் ஃபுல் சார்ஜுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இந்த கேஸ் ஃபுல் சார்ஜுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அடுத்த கனெக்டிவிட்டின்னு பார்த்தா இதில் Bluetooth 5 சப்போர்ட் இருக்குது. ஸோ ரேஞ்ச் நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டில் இதை நான் ஹாலில் வச்சுட்டு சுற்றி எந்த ரூமில் போய் யூஸ் பண்ணாலும் எனக்கு பெருசாக எந்த இன்டரப்ஷன்ஸும் இல்லை. ஸோ ரேஞ்ச் நல்லா இருந்துச்சு, கனெக்டிவிட்டி ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ். ஸோ ஓவரால் இது ஒரு நல்ல பட்ஜெட் பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபிட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கனெக்டிவிட்டியில் எந்த குறையும் இல்லை. பேட்டரி லைஃப் ஆவரேஜ்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கால் குவாலிட்டி நல்லா இல்லை. கண்டிப்பாக அவைலபிலிட்டி திருப்பி ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போதைக்கு இது சைனாக்கு வெளியில் எங்கேயும் Xiaomi விற்கலை. இந்தியாவில் ஒரு சில செல்லர்ஸ் இதை Amazonல விற்கிறாங்க. ஆனால் அப்படி விற்கிறவங்க 4 மடங்கு ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஏன்னா சைனாவில் இதோட ரேட் 1000 ரூபா. ஸோ 4 மடங்கு கொடுத்து இந்தியாவில் வாங்குற அளவுக்கு இது வர்த் கிடையாது. பட் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு இப்போ டேரெக்டாக ரெட்மியோ ஷாமியோ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, சைனீஸ் ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வர வேணாம், இந்தியாவுக்கு ஒரு 1800-2000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட இது வர்த்தாக இருக்கும். ஐ மீன்
அஃப்கோர்ஸ் உங்களை கால்ஸ் பெருசாக பேச வேணாம்னு நினச்சிங்கன்னா. ஸோ இதுதான் ரெட்மி ஏர்டாட்ஸ் பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ரெட்மி இதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும்? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.